ஒன்றுமில்லைங்க, பேங்க் நாங்கள் ஏழைங்க எங்கே போட்டுங்க. நான் கை ரெண்டும் வேலை செய்ய முடியாதுங்க. மாதம் பென்ஷன் வந்து 1200 வருதுங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். செல்லாத 500,000 ரூபாய் நோட்டுகளை வைத்துக் கொண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் அலைந்து கொண்டிருந்த மூதாட்டி. கலங்கி போன சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாங்களே. மூதாட்டியுடைய குமுறலை கேட்டு அடுத்த நாளே இப்படி ஒரு செயலா? கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட உப்பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த 78 வயதாகக்கூடிய தங்கமணி அப்படின்ற மூதாட்டி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய மகன் சாலை விபத்துல உயிரிழந்துட்டாங்க. இதை தொடர்ந்து நேத்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிட்ட தன்னுடைய செல்லாத 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை வச்சுக்கிட்டு இதை எப்படியாவது மாத்தணும், இது இருந்தா நான் ஒரு பொட்டி கடை வச்சு கூட பொழைச்சுப்பா அப்படின்னு பேசியிருந்தாங்க. என்கிட்ட வேற பணமும் இல்ல, அது எப்படியாவது மாத்திட்டாங்க அப்படின்னு பல முறை மனு கொடுத்திருக்காங்களாம். இந்த தகவல் அறிஞ்ச சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரான KR ஜெயராம் அவர்கள் தங்கமணியுடைய இல்லத்துக்கே போய் அவங்களுக்கு தன்னுடைய சொந்த நிதியில இருந்து 15,000 ரூபாய் பணத்தை வழங்கி இருக்காங்க. இது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மூதாட்டியுடைய கண்ணீர் ஊடகங்கள்ல காட்டு தீயா பரவ அவங்களுக்கு உதவுற விதமா உடனடியா சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுத்தது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.